வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மயிலையில் அலையலையாய் வந்த மக்கள் கூட்டம் முதல் நாளிலேயே திமுக மற்றும் திமுக கூட்டணியை துவம்சம் செய்த எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறார். டெல்லியிலேருந்து தான் உத்தரவு வரணும். டெல்லியிலேருந்து அழைப்பு வந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு ஓடி இருக்கின்றார். கட்சியே அடகு வைத்து விட்டார். இனி வெற்றி பெற்றால் டெல்லியிலேருந்து தான் ஆளுவாங்க. அதிமுக கூட்டணி இனி எல்லாமே டெல்லி கண்ட்ரோல் தான். டெல்லியிலேருந்து ஆளணுமா இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் ஆளணுமா முடிவு பண்ணிக்கோங்க. இப்படி தானே நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் புலம்பிக்கிட்டு இருந்தார். ஆனால் டெல்லியிலிருந்து உத்தரவு வர வேண்டும் என்று காத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ வேகமாக எல்லா வேலையும் முடிச்சிருப்பாரா? அப்போது திமுக சொல்கிறது உண்மையா பொய்யா? ஒரு கட்சியை பற்றியே இப்படி அவதூறு பேசுகின்ற திமுக மக்களுக்கு மட்டும் என்ன உண்மையாக பேச போகிறாங்க? இல்லை இந்த 5 ஆண்டு காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளாக தான் நிறைவேற்றியிருக்கின்றார்களா? அதனால் திமுக சொல்கிறது அத்தனையும் பொய். அதுக்கு அத்தாட்சியாக அதிமுக காரங்களாகிய நாங்களே உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி திமுகவுடைய பொய் மூட்டைகளை நேற்று மயிலாப்பூரில் உடைச்சார். அங்கே வந்திருக்கின்ற கூட்டத்தையும் அங்கே பேசின விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வாகன பிரச்சாரம், மாநாடு கிடையாது, பொதுக்கூட்டம் கிடையாது. அதே மாதிரி வெயிலெல்லாம் இறங்கி விட்ட பிறகு ஏதோ வசந்த காலத்தில் மாலையில் குளுமையான தருணத்தில் போடப்பட்ட மேடை பிரச்சாரமும் கிடையாது. இது வாகன பிரச்சாரம், மதிய நேரம். ஆனால் அந்த தருணத்திலே எனக்கு தெரிந்து ஃபுல்லாக சாலை முழுவதுமே ஏகப்பட்ட கூட்டம். சென்னையில் ஒரு மாற்றம் வந்து விட்டது என்று தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா சென்னை என்பது அதிமுக கோட்டைன்னு சொல்லிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 முறை வேண்டுமானால் சென்னையில் பெரும்பான்மையாக அதிமுக வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 75 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் திமுக சென்னையை எப்போவுமே கோட்டையாக தான் வச்சுருக்குது. ஆனால் இந்த முறை தான் அதிகமான சாதனைகள் செஞ்சுருக்கிறோம், 5000 ரூபா கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுகின்ற திமுக ஆட்சிக்கு சென்னை ஆதரவாக இருக்கிற மாதிரி தெரியல. வருகின்ற கருத்து கணிப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த சென்னையில் அதிகப்படியாக திமுக வாக்குகளை நம்ம விஜய் அவர்கள் தான் பிரிக்கின்றார். அது எந்த கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி, சென்னையில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் விஜய்க்கு செல்வாக்கு அபரிமிதமாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருந்தால் விஜய் தானே ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு லாஜிக்கை பார்த்தீங்களா? திமுகவுடைய வாக்குகள் எங்கே போகுது? விஜய்க்கு போகுது. இது கருத்து கணிப்பில் வந்திருக்கின்ற தகவல். ஆனால் அதிமுக வாக்குகள் சிதறலை, அப்படியே இருக்கிறது. இப்போ விஜய் வாங்குகின்ற ஒவ்வொரு வாக்கும் திமுக வாக்கு என்றால், சென்ற முறை அதிமுக பொறுத்த வரைக்கும் உதாரணமாக சொல்ல போனால் டி நகரில் ஒரு 36 ஓட்டில் தான் தோத்தாங்க. திமுக 36 ஓட்டில் தான் ஜெயிச்சுது. இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகளை அள்ளிட்டாருன்னா அதிமுக வாக்குகள் அப்படியே இருக்குதுன்னா, அப்போது அதிமுக சென்னையை இந்த முறை தனக்கு சாதகமாக மாற்றிடாதா? அதிக தொகுதிகளில் வெற்றி பெறாதா? அதனால தான் சென்னையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 37 தொகுதியில் நம்ம பாஜக கூட்டணிக்கு 3 தொகுதிகளை மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லா தொகுதியிலும் அதிமுக திமுக நேரடியாகவே மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்கி இருக்கின்றார்கள். எப்போவுமே அதிமுக வெற்றி பெற்றதில்லை, கூட்டணி கட்சி தலையில் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு போகலாம். ஆனால் அப்படி இல்லையே, அதிமுகவே சென்னையில் களமிறங்கியிருக்குன்னா ஏதோ ஒரு கணக்கு எடப்பாடி கையில் இருக்குது. இல்லை எடப்பாடி பழனிசாமி சர்வே எடுத்திருக்கிறார். அந்த சர்வேவில் ஏதோ சாதகமான ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. இல்லை இங்கே கள நிலவரம் மாறி இருக்குது. அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி சென்னையை முழுமையாக அதிமுகவுக்காக என்டிஏ கூட்டணியிலேருந்து கேட்டு பெற்றிருக்கின்றார். ஸோ சென்னையே இப்படி இருக்குதுன்னா அப்புறம் ரூரல் ஏரியா சொல்லவே தேவையில்லை. எந்த தருணத்திலும் சரி திமுக வெற்றி பெற்றதாக கனவுலையும் நாம் நினச்சி பார்த்ததும் கிடையாது, அது நடந்ததும் கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூரில் இவ்வளோ கூட்டம் வந்தது அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த தேர்தல் இருக்குது அப்படின்றது உறுதிப்படுத்துகிறது. ரெண்டாவது என்ன விமர்சனம் வச்சார் அப்படின்னு பார்க்கும்போது,
கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டு காலமாக மொத்தமாக திமுக கிட்ட அடிமையாகவே இருந்தாங்க. அதன் காரணமாகத்தான் நீங்கள் 2021 எந்த அளவுக்கு தொகுதி வாங்கியிருந்தீங்களோ அந்த தொகுதியை கூட குறைச்சிட்டாங்க. திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இணைந்திருக்கிறது, அதனால் விட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டு வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அவங்க விட்டு கொடுத்தாங்களா? திமுக 175 தொகுதியில் உதயசூரியன் நிற்குது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெறுவோம், எல்லோருக்கும் உழைப்போம் அப்படின்னு சொல்கிறாருல்ல. இப்போது அதிக தொகுதிகளில் திமுக நிற்பது எதற்காக? யாரை பலி கொடுத்து விட்டு திமுக அதிக தொகுதிகளில் நிற்குது? ஏன் அதிக தொகுதிகளில் நிற்கணும்? ஏன் கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதியில் நின்னா என்ன நஷ்டமாயிடும்? திமுகவுக்காக ஆதரவாக களத்தில் நின்று ஒவ்வொரு தவறுகளுக்கும் நியாயப்படுத்தி பேசிய கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் தொகுதிகளை குறைச்சது? 175 தொகுதியில் நம்ம போட்டியிடுகின்றோம் என்ற பெருமை திமுகவுக்கு மட்டும்தான் வரணுமா? திமுகவுடன் இருந்தோம், சுதந்திரமாக செயல்பட்டோம், திமுக எங்களுக்கு உரிய மரியாதை அளித்தது. அதனால் சென்ற முறை விட இந்த முறை கூடுதலான தொகுதி கொடுத்துருக்குறது. எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய நட்பையும் எங்களுடைய தோழமையும் திமுக கூட்டணி சரியாக மதித்திருக்கிறது அப்படின்னு கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதிகளை வாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியாக அறிவாலயத்தை விட்டு வெளியே வர முடிஞ்சதா? அதனால் நீங்கள் அடிமையாக இருந்தீங்க, தொகுதியை இழந்தீங்க. யாராவது ஒருத்தர் எங்களுக்கு கொடுத்த தொகுதியில் திருப்தி, அதனால் திமுக கூட்டணியில் தொடர்வது மகிழ்ச்சி அப்படின்னு பேசியிருக்காங்களா? அப்போ கூட்டணி கட்சிக்குள்ளேயே உள்ளத்துக்குள்ளே காயம் இருக்குது. அந்த காயத்தை வச்சுக்கிட்டு தலைவர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க? தொண்டர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க? அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஏங்க அங்கீகாரமே இல்லைங்க ஒரு கட்சிக்கு, அந்த கட்சிக்கு அதிக தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் பெற்ற கட்சிங்க, அவருக்கு எவ்வளோங்க தொகுதி கொடுத்துருக்காங்க? ஏன் இந்த விஷயம்லாம் சொல்கிறாரு தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த ஊடகமானது ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்குது. என்ன கட்டமைத்திருக்குது பார்க்கும்போது, திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இணைந்திருக்கிறது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள், அதனால் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கின்றார்கள். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் திமுக மீது அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இணக்கமான உறவு கிடையாது. அவங்க அதிமுக பாஜக என்ற பிம்பத்தை காட்டி ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நிர்பந்தத்தினால எல்லாம் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். அதிமுக பாஜக வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவன் சுதந்திரமாக செயல்பட முடியுமா? நிர்பந்தத்தில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா தனக்காகவும் தன் கூட்டணிக்காகவும் வேலை செய்ய முடியுமா? தலைவர்கள் வேலை செய்யலாம், தொண்டர்கள் வேலை செய்வாங்களா? அதனால் கூட்டணி பெருசு அப்படின்னு சொல்லிக்கலாம். மக்கள் ஆதரவு இருக்குதா என்பது சந்தேகம். ரெண்டாவது, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா என்பது சந்தேகம். அதனால் திமுக கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த பிம்ப அரசியல் என்பது பொய்யுங்க. அப்படின்றதுனால தான் திருமாவளவன் அவர்களுடைய வேதனையும், கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகர், கட்சி வச்சு நடத்துகிறார், அவருக்கு ஏன் தொகுதி தரல? அவர் ஏன் வேதனை அடைந்தார்? ஏன் போட்டியிடலை? அப்போது திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சியாக இல்லாத பொழுது மக்கள்கிட்ட எப்படிங்க வாக்களிப்பாங்க? இல்லைங்க எல்லாம் மறந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது எப்படி மறந்து போயிடும்? ஒவ்வொரு தொகுதியும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 12 தொகுதி கிடைக்கும், அதில் நீ இந்த தொகுதியில் போட்டியிட போகிற அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்க சொல்லியிருப்பாரா இல்லையா? அப்படி நமக்கு திமுக கூட்டணியில் இந்த தொகுதி வரும் என்று நினச்சி வேலை பார்த்தவங்க இன்றைக்கி கிடைக்கல என்று சொன்ன உடனே திமுகவுக்கு வேலை பார்ப்பாங்களா? இல்லை தேமுதிக திமுக கூட்டணிக்கே வராது என்று இருந்தாங்க, அவங்களுக்கு 10 தொகுதி, அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். ஸோ தேமுதிகவுக்கு தந்த 10 தொகுதியிலும் திமுககாரன் வேலை பார்த்துருப்பான்ல, தனக்கு கிடைக்கும் என்று. இப்போது திமுகவை திட்டின தேமுதிகவுக்கு அந்த 10 தொகுதி கொடுத்தா அந்த தொகுதியில் திமுககாரன் வேலை பார்ப்பானா? அதனால் ஏற்கனவே மக்கள் ஆதரவு இல்லாமல் கூட்டணிகளை ஒன்றா சேர்த்துக்கிட்டு வெற்றி பெறலாம் என்று பகல் கனவு காணுகின்ற இந்த திமுக கனவில் கூட்டணி கட்சிகளும் மகிழ்ச்சியாக இல்லை, தொகுதிகளை குறைத்ததுனால. அதனால் இந்த முறை தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கம்மா, நீங்கள் உதயசூரியன் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறீங்க. இந்த முறை உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, சென்ற முறை பண்ண தப்பை பண்ணிங்கன்னா, இன்றைக்கி எங்கோ ஒரு குழந்தைக்கு நடக்கின்ற பாலியல் வன்புணர்வு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கே வரும். அதனால் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருள்
ஏகப்பட்டவை அதே மாதிரி எங்கே வேணாலும் கிடைக்குது. மனசில் வச்சுக்கோங்க, திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தன் தந்த தேர்தல் வாக்குறுதி, ஃப்ரிட்ஜு தரப்போகிறோமா, வீட்டுக்கு வீடு 10,000 தரப்போகிறோமா, பெண்களுக்கு மாதம் 2,000 தரப்போகிறோமா, பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 தரப்போகிறோமா, அதே மாதிரி ஆட்டோ வாங்குறதுக்கு ஓட்டுநர்களுக்கு 75,000 தரப்போகிறோமா, நாங்கள் இலவசமாக இந்த சூரிய ஒளி மின்சாரம் பொறுத்துனீங்கன்னா மொத்தமாக ஃப்ரீயாக தரப்போகிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இலவசங்கள் என்னென்ன அறிவித்திருக்கின்றாரோ எல்லாவற்றையும் பட்டியலிட்டார். அதற்கு முன்பாக சென்னையை சீரழித்திருக்குதில்ல திமுக. ஏன்னா நம்ம மழையின் நேரத்தில் சென்னை மக்கள் படுகின்ற அவதி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே பேசினார். இப்போது திமுக ஆட்சி வந்த பிறகு பெருசாக புயல்கள் எதுவும் கிடையாது, பல இயற்கை சீற்றங்கள் எதுவும் கிடையாது. வெள்ளம் ஏற்பட்டது எங்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில், அதை கூட திமுக சரியாக கையாளலை. ஆனால் சென்னையில் சாதாரண மழை தான் பெய்தது. ஆனால் அதற்கே சென்னையானது தத்தளித்தது. அந்த தருணத்தில் இந்த சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியை பார்த்து என்ன சொன்னாங்க? ஸ்டாலின் தான் வந்தார், நீச்சல் அடிக்க விட்டார் சொன்னாங்களா இல்லையா? ஸோ திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி தருவாங்க, ஆனால் நிறைவேற்ற மாட்டாங்க. நம்ம நேரு அவர்கள் என்ன சொன்னார்? 4,000 கோடி ஒதுக்கிட்டோம், 90% பணிகளை முடிச்சிட்டோம்னாங்க. அப்புறம் 6,500 கோடி சென்னை மேம்பாட்டுக்காக ஒதுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் சென்னை வெள்ளத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் மிதக்குதா இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் உணவு சமைச்சு தராங்களா இல்லையா? சென்னையில் பெய்கின்ற மழையானது வடிகால் வழியாக ஓடி கடலில் கலக்கிறதா, இல்லை கடல் முகத்துவாரத்தை சரியாக தான் தூர்வாரி வச்சுருக்காங்களா, இல்லை பள்ளிக்கணனில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தை பாதுகாத்தாங்களா, வீடு கட்டுறதுக்கு விற்றுப்பிட்டாங்களே. ஸோ இவங்க சென்னை எங்களுடைய கோட்டைன்றாங்க, ஆனால் அந்த கோட்டையை எப்படி கெட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பெண்கள் பாதுகாப்பு, நம்ம திமுக அமைச்சர்கள் அடித்திருக்கின்ற கொள்ளை, நம்ம செந்தில் பாலாஜி செய்திருக்கக்கூடிய 10 ரூபாய் முறைகேடு, அது மட்டும் இல்லை திமுகவினர் இளம் பெண்களுக்கும் இல்லை திமுக ஆதரவாளர்கள் பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்தின பாலியல் வன்புணர்வுகளும் யார் இந்த சார் என்று தெரியாமல் ஒட்டுமொத்தமாக மறைத்ததும், கல் குவாரிகளை உடைச்சி எடுத்து கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் அதிகமாக கடத்தினது, அதை படம் பிடிச்ச செய்தியாளரை அடித்தது, அது மட்டும் இல்லை தலித்து மக்களுக்கு இந்த திமுக ஆட்சியில் அதிகப்படியான கொடுமைகள், திமுக அமைச்சர்கள் ஏம்மா நீ எஸ்சியா அப்படின்னு கேட்டதும் ஓசி பசி என்று விமர்சனம் செய்ததும், இப்படி நாமத்துக்கும் பட்டைக்கும் நம்முடைய பொன்முடி அவர்கள் விளக்கம் தந்ததும் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே மறக்கலை, எதுவுமே மக்களுடைய சொல்ல மறைக்கலை. அதோட நாங்குநேரியில் போதை ஆசாமியர்கள் ஊருக்குள்ளே போய் பார்த்தவங்களாம் வெட்டி தள்ளினாங்களே, அந்த விஷயத்தையும் சொன்னார். திமுககாரன் 2 வயது குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு படுகொலை செஞ்ச விஷயத்தையும் சொன்னார். அதே மாதிரி எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல யாராரோ என்னென்னமோ தேடுறாங்க. ஆனால் திமுககாரனை பொறுத்த வரைக்கும் கிட்னியை தேடுறான். ஏம்மா திமுகவினர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு நீங்கள் போய் உடல் பரிசோதனையோ இல்லை மருத்துவம் பார்த்துருந்தீங்கன்னாவோ இல்லை உடற்கூறு ஆய்வு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவோ மீண்டும் ஒரு முறை உடலை பரிசோதனை செஞ்சுக்கங்கம்மா. ஏன்னா திமுககாரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிங்கிட்ட ஏதோ உடல் உறுப்புகளை எடுக்கிறாங்கம்மா. உண்மையை சொல்ல போனோம்னா கிட்னியை எங்கள் குமாரபாளையம் என்று நினைக்கிறேன், அங்கே ஏழ்மையின் காரணமாக ஒரு பெண் தானம் தர தயாராக இருந்தாங்க. அதை எடுக்கிறதுக்கு பதிலாக கூடுதலாக கல்லீரலே எடுத்துட்டாங்கம்மா. தயவுசெய்து பார்த்து நடந்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் திமுக ஆட்சியினுடைய தோல்விகள், நிர்வாக திறனின்மை, அதுலேயும் திமுக வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள், இதெல்லாம் சொன்னவர். அதிமுக குறிப்பாக எடப்பாடியாருடைய ஆட்சி காலம் எவ்வளோ சவால் நிறைந்தது. 4.25 ஆண்டு ஆட்சி ஆண்டேன், அதில் 2 ஆண்டு கொரோனாவிலே போயிடுச்சு, 2 ஆண்டு புயல் வெள்ளத்தில் போயிடுச்சு. இருந்தாலும் வருமானம் இல்லை. ஆனால் திறமையாக நம்ம நிர்வகித்தோம், கடனை குறைச்சோம், கல்லூரிகள் தொடங்கினோம், அதோடு போச்சுன்னா சாலைகள் எந்த அளவுக்கு இருந்தது. இப்படி எடப்பாடி பழனிசாமி கட்டமைப்பை உருவாக்கினதுலேருந்து கல்விக்காக செலவிட்டதிலிருந்து மக்களை மகிழ்ச்சியாக வைச்சிருந்தது வரைக்கும் பட்டியலிட்டார். விலைவாசி ஏறுதா, நாம் கூட்டுறவுத்துறையில் 100 கோடியை ஒதுக்கி எங்கே விலை குறைவாக பொருட்கள் கிடைக்குதோ அதை வாங்கின்னு வந்து நாம் அமுதம் ஸ்டோர்லேயும் கூட்டுறவு கடைகளிலும் ரேஷன் கடைகளிலும் அம்மா காய்கறி தள்ளு வண்டியிலையும் நாம் விற்றோம். பருப்பெல்லாம் குறைந்த விலையில் கொடுத்தோம், வெங்காயம்லாம் குறைந்த விலையில் கொடுத்தோம். ஆனால் திமுக ஆட்சி விலை ஏறுகின்ற பொழுது
ஏதாவது செஞ்சாங்களா? இன்றைக்கி விலை என்ன கம்மியாவா இருக்குது? ஏம்மா உழைக்கிற காசு உணவுக்கே சரியாக போகுதா இல்லையா? இந்த டாஸ்மார்க்கில் வாங்கி வேற பிடுங்கி தின்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிர்வாக திறமையும் திமுகவுடைய நிர்வாக திறனற்ற தருணத்தில் 10 லட்சம் கோடியாக கடனை மாற்றி இருப்பதும் அது உங்கள் தலையில் தான் வெடி என்பதனாலும் ஏற்றிருக்கின்ற வரியும் உயர்த்தியிருக்கின்ற மின் கட்டணமும் உங்கள் உசுரை புடுங்குகின்ற அளவுக்கு ஏறி இருக்கின்ற பால் விலைகளையும் எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார். அடித்தட்டு மக்கள் இருந்து ஆக சிறந்த தொழிலதிபர்கள் வரைக்கும் திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வதைப்படுகின்றார்களம்மா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களும் பெரும் முதலாளிகளும் இந்த மின்கட்டண உயர்வனால் இந்த தொழிற்சாலைலாம் மூடிட்டு ஓடி போன கதையை நம்ம பார்த்தோமா இல்லையா? இளைஞர்களுக்கு என்னங்க வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க? இல்லை எத்தனை கோடிக்கு அந்நிய முதலியை கொண்டாந்தாங்க? எத்தனை தொழிற்சாலையை தொடங்கினாங்க? ஏதாவது புள்ளி விவரங்கள் தந்தாங்களா? மொத்தத்தில் திமுக எதிர்த்து பேசினா சிறைப்படுத்தினாங்க, திமுக தவறுகளை சொன்னால் அடித்தாங்க, வச்சாங்க. திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்புணர்வுகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா இங்கே கஸ்டடிகள் மரணங்கள் காவல்துறையினர் அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 34 பேர் அடிச்சே கொண்டாங்க. ஸோ திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்கும் பாதுகாப்பு இல்லை. மீண்டும் இந்த ஆட்சி வரணுமா? மறந்து கூட ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எல்லா விஷயத்தையும் பட்டியலிட்டார். மயிலாப்பூர் தொகுதி பாஜக கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் யார் தொகுதி என்று பார்க்காம இன்றைக்கி அஷ்டமி நாளைக்கு நவமி என்று நினைக்கிறேன், இந்த 2 நாளைக்கு முன்பாகவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கணும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். பிரச்சாரத்தில் கூட்டம் நல்லா வந்தது, நானும் அதை காட்டினேன், நீங்களும் பார்த்துருக்கலாம். ஸோ மாற்றத்தை விரும்புகின்றார்கள் மக்கள். ஆனால் எந்த அளவுக்கு திமுக பணம் கொடுக்காமல் தேர்தலை நியாயப்படி எதிர்கொள்ள போகுது, அதன் மூலமாக மாற்றம் வரப்போகுதுன்னு தெரியல. பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.